ஊடகத்தரம் நேயர்களுக்கு வணக்கம். ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் நம்மளோட இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். அதுக்கு முன்பாக நம்ம தொடர்ந்து வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை தான், சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். நம்மளுடைய கோரிக்கை ஏற்று தொடர்ந்து பெரிய ஆதரவை கொடுத்துட்டு இருக்கீங்க. பெரிய நன்றிகள். வாங்க வீடியோ கூட போகலாம். வணக்கம். வணக்கம். கேரளா உள்ளாட்சி தேர்தல் பாஜகவுக்கு பெரிய அதிர்ச்சி, வெற்றி அதிர்ச்சி, அது இன்ப அதிர்ச்சியை கொடுத்துருக்கு. ஸோ நாடு முழுக்க கேரளா விஷயங்களை பேசுறாங்க. நம்ம கொஞ்சம் டிலேவா பேசினாலும் கொஞ்சம் டீட்டெயில்டா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணோம். ஓவராலா பார்த்தோம் அப்படின்னா யூடிஎஃப் வந்து 6 மாநகராட்சியில 4 மாநகராட்சியை யூடிஎஃப் காங்கிரஸ் கூட்டணியை கைப்பற்றிருக்காங்க. ஒரு மாநகராட்சியை கம்யூனிஸ்ட் கூட்டணி எல்டிஎஃப் அவங்க வந்து கைப்பற்றிருக்காங்க. ஒரு மாநகராட்சி, முக்கியமான மாநகராட்சி திருவனந்தபுரம் மாநகராட்சியை என்டிஏ பாஜக கூட்டணி கைப்பற்றிருக்காங்க. ஸோ இந்த உள்ளாட்சி தேர்தலுடைய ரிசல்ட் என்ன சொல்ல வருது கேரளாவுடைய அரசியல் வரலாற்றுல தேர்தல்ல? பெரிய சர்ப்ரைஸ் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா 2024லயே நம்ம பார்த்தோம்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க பாஜக. குறிப்பா ட்ராண்ட்ரம்ல ஜெயிக்க முடியல அவங்கனால. பட் சின்ன மார்ஜின்ல தான் தோத்தாங்க. சசி தரூர் ஜெயிச்சிட்டாரு, பட் ரொம்ப சின்ன மார்ஜின்ல தான் அவரு ஜெயிக்கிறார். ஸோ அப்பவே சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னா, நிறைய அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சிஸ்ல பிஜேபிக்கு லீட் இருக்கு. ஸோ ஏறக்குறைய 3 தொகுதிகளில் பிஜேபிக்கு லீட் இருந்ததா அப்பவே பார்க்கப்பட்டது. ஸோ அதனால ஓரளவுக்கு எதிர்பார்த்த ஒரு விஷயம் தான். பட் இருந்தாலும் ட்ராண்ட்ரம்ல கம்யூனிஸ்டுகளை வீழ்த்துறதுன்றது பெரிய ஒரு விஷயம் தான். 45 இயர்ஸா ட்ராண்ட்ரம் அவங்க கண்ட்ரோல் கீழே வச்சிருந்தாங்க. ஸோ அப்படிப்பட்ட கம்யூனிஸ்டுகளை லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ்ல அங்கே வீழ்த்துறதுன்றது பெரிய விஷயம். பட் ஓவராலா இப்ப இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, கம்யூனிஸ்டுகளுக்கு ஒரு பெரிய செட்பேக் அங்க கேரளால ஏற்பட்டிருக்கு. எனக்கு என்னவோ பார்க்கும்போது வெஸ்ட் பெங்கால்ல ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு இல்ல, ஒரு பாயிண்ட்ல டிஎம்சியும் சிபிஐஎம்மும் டாமினண்டா இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஸ்லோவா பார்த்தோம்னா பிஜேபின்ற அந்த புது ஃபோர்ஸ் அப்படியே உள்ள வராங்க. ஸ்லோவா இல்ல, கொஞ்சம் வேகமா தான் வராங்க. வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கம்யூனிஸ்டுகள் இப்ப கேம் விட்டு வெளியே போயிட்டாங்க. இப்ப பார்த்தோம்னா டிஎம்சி வர்சஸ் பிஜேபி அப்படின்ற மாதிரி சூழல் மாறிடுச்சு. அங்க ஒரு சர்க்கிள் நடந்தது இல்ல, ஒரு இனிஷியல் ஸ்டேஜ் அங்க ஸ்டார்ட் ஆச்சு இல்ல, இது அந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜ் தான் இப்ப கேரளாவும் இருக்குன்னு பாக்குறேன். அந்த ஸ்டேஜ்ல தான் இப்ப கேரளா இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மாற்றத்துக்கான துவக்கம் இப்ப ஸ்டார்ட் ஆயிருச்சுன்னு எனக்கு தோணுது. ஏன்னா கம்யூனிஸ்டுகள் அவங்களோட ஓட்ஸை பார்த்தோம்னா எல்லா பக்கமும் இழந்துட்டு இருக்காங்க. ட்ரெடிஷ்னலா கம்யூனிஸ்டுகளோட ஸ்ட்ராங் ஹோல்டே என்னன்னு பார்த்தோம்னா, அவங்க இந்த விவசாயிகளை மையமா வச்சு போராட்டங்கள்லாம் நடத்தி இயக்கத்தை அமைச்சாங்க. அதே மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய பகுதிகளில் யூனியன்லாம் கட்டி அவங்க அமைப்பை பலப்படுத்தினாங்க. நம்ம தஞ்சாவூர் மாதிரி, தஞ்சாவூர்ல ஒரு காலத்துல பார்த்தோம்னா கம்யூனிஸ்டுகள் ரொம்ப பவர்ஃபுல்ல. 50ஸ்லாம் பார்த்தோம்னா பீக்ல இருந்தாங்க கம்யூனிஸ்டுகள். அப்ப அவங்க தான் ஜெயிச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் திமுக கிட்ட இழந்துட்டாங்க. அது விவசாய பகுதி. அதே விவசாய பகுதி ஆவடியில கம்யூனிஸ்ட் அங்க இருப்பாங்க. ஏன்னா அது தொழிற்சாலைகள் நிறைந்த பகுதி. ஆமா. சோ இங்கேயும் ஏறக்குறைய அந்த ஒரு ஃபார்முலா தான். பட் ஆஃப் லேட் பார்த்தோம்னா அந்த விஷயங்கள்லாம் மாற ஆரம்பிக்குது. 10 இயர்ஸ் ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு. அது இந்த எலெக்ஷன்ல அது வெளிப்படுது. விஜயன் பார்த்தோம்னா 9 வருஷமா அவர் ஆட்சி பண்றாரு. ஸோ அந்த ஆன்டி இன்கம்பன்சி ஒன்று வெளிப்படுது. 2வது, கிறிஸ்டியன் ஓட்ஸ், முஸ்லீம் ஓட்ஸ் எல்லாம் கம்யூனிஸ்டுகள் கையில இருந்து வெளியே போறதை பார்க்க முடியுது. கணிசமான கிறிஸ்டியன் ஓட்ஸ், முஸ்லீம் ஓட்ஸ் வந்து இப்ப முஸ்லீம் ஓட்ஸ் மோஸ்ட்லி காங்கிரஸுக்கு போகுது. கிறிஸ்டியன் ஓட்ஸ் பார்த்தோம்னா காங்கிரஸுக்கும் போகுது, பிஜேபிக்கும் போகுது. இந்த ஷிஃப்டை வந்து பார்க்க முடியுது. 24லயும் அது பார்க்க முடிஞ்சது. திருச்சூர்ல எல்லாம் பார்த்தோம்னா கிறிஸ்டியன் ஓட்ஸ் கணிசமா பிஜேபிக்கு ஷிஃப்ட் ஆச்சு. குறிப்பா சுரேஷ் கோபி அங்க ஜெயிச்சாரு, பார்லமெண்ட் மெம்பர் ஆகிறாரு, அவர் எம்பி ஆகிறாரு. அது பெரிய ஒரு சர்ப்ரைஸா பார்க்கப்பட்டது. அதுவும் குறிப்பா சர்ப்ரைசிங்கான விஷயம் என்னன்னா, அரௌண்ட் ஒரு 5% கிறிஸ்டியன் ஓட்ஸ் பார்த்தோம்னா பிஜேபிக்கு ஷிஃப்ட் ஆச்சு. ஸோ இந்த மாதிரியான டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது. மோஸ்ட்லி இதுல பாதிக்கப்படுறது யாருன்னு பார்த்தோம்னா கம்யூனிஸ்டுகள் தான். கம்யூனிஸ்டுகள் ஸ்லோவா அவங்களோட பேஸை பார்த்தோம்னா இதனால இழந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஃபேக்டர்ஸ்லாம் நடக்கிறதால ஃபியூச்சர்ல கம்யூனிஸ்டுகளால நிக்க முடியுமான்னு தெரியல. எனக்கு என்னமோ கம்யூனிஸ்டுகள் அங்க ஸ்லோவா ஸ்லைட் ஆகி அப்படி போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா புதுசா ஒரு ஃபோர்ஸ் உள்ள வரும்போது யாராவது ஒருத்தவங்க வெளியே போய் தான் ஆகணும். அதுவும் நேஷனல் லெவல்ல பார்த்தோம்னா பிஜேபி ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க, ரொம்ப பவர்ஃபுல் ஆயிட்டாங்க. ஸோ பிஜேபி நேஷனல் லெவல்ல ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க. கேரளாக்குள்ளேயும் ஹிந்து கன்சால்டேஷன் நடக்க ஆரம்பிக்குது. கேரளாவை பொறுத்த அளவுல 50%க்கு மேல ஹிந்து ஓட்ஸ் அங்க இருக்கு. பரவலா ஒரு இருக்கக்கூடிய ஒரு தவறான பார்வை என்னன்னா, 3 ரிலிஜனுமே ஈக்குவலி டிவைடடா இருப்பாங்கன்னு நினைப்பாங்க. எல்லாருமே 30-40% இருப்பாங்க. ஆக்சுவலா கேரளாவுமே ஹிந்து மெஜாரிட்டி ஸ்டேட் தான். ஸோ அங்க ஹிந்து பாப்புலேஷன் பெருசா இருக்கு.
ஹிந்து கன்சாலிடேஷனும் நடக்குது. அது நடக்கும்போது என்ன ஆகும்னா மைனாரிட்டி கன்சாலிடேஷனுக்கான தேவை ஏற்படும். அப்ப மைனாரிட்டி ஓட்ஸ் ரெண்டா ஸ்பிளிட் ஆக முடியாது. காங்கிரஸுக்கும் கம்யூனிஸ்டுகளுக்கும் பிரிஞ்சு போக முடியாது. அப்ப மைனாரிட்டி ஓட்ஸ் ஏதாவது ஒரு இடத்துல கன்சாலிடேட் ஆக வேண்டிய தேவை இருக்கு. அப்ப எங்க கன்சாலிடேட் ஆகலாம்? கம்யூனிஸ்டுகள் கிட்ட போக முடியாது. ஏன்னா நேஷனல் லெவல்ல காங்கிரஸ் பார்ட்டி தான் பிஜேபி அப்போஸ் பண்றாங்க. ஸோ மோஸ்ட்லி பார்த்தோம்னா மைனாரிட்டி ஓட்ஸ்லாம் இப்ப காங்கிரஸை சுத்தி கன்சாலிடேட் ஆகுது. இன்னொரு சைட்ல கிறிஸ்டியன் ஓட்ஸ் மட்டும் பார்த்தோம்னா ஒரு செக்ஷன் ஆஃப் கிறிஸ்டியன் ஓட்ஸ் பார்த்தோம்னா இந்த சைடு வருது. ஸோ அதனால இந்த லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ் பார்க்கும்போது லெஃப்ட் வந்து பெரிய ஒரு செட்பேக் அவங்க ஃபேஸ் பண்றாங்க. ட்ரெடிஷ்னலான அவங்களோட ஸ்ட்ராங் ஹோல்டு அப்படின்னு சொல்லப்படுற பகுதிகள் இருக்கும் இல்லையா, கண்ணூரா இருக்கலாம். கண்ணூர்ல ஓரளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க, பட் அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு அவங்களால பெர்ஃபார்ம் பண்ண முடியல. கோழிக்கோட ரீட்டைன் பண்றாங்க. அது போக பாலக்காடு, கொல்லம், திருசூர், திருவனந்தபுரம் இந்த பகுதிகளெல்லாம் பார்த்தோம்னா லெஃப்ட் அவங்களோட ஓட் ஷேரை வந்து சீரியஸா இழந்திருக்காங்க. அதுக்கான காரணம் இந்த ஒரு மாற்றம் ஏற்படுது. பொலிட்டிக்கலா ஒரு பெரிய டிராஸ்டிக்கான ஷிஃப்ட் பார்த்தோம்னா இப்ப கேரளால நடந்துட்டு இருக்கு. ஸோ அதனால லெஃப்ட்டுக்கு அங்க ஒரு டஃப்பான டைம் இருக்குன்னு தான் பாக்குறேன். நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலில் கூட வந்து ஒரு இடத்த வின் பண்ணியிருந்தாங்க. எம்பியா வந்து நடிகர் அவர்கள் சுரேஷ் கோபி அவர்கள் ஜெயிச்சிருந்தார். இப்போ ஒரு மாநகராட்சியை என்டிஏ கைப்பற்றியிருக்காங்க. இது வந்து இந்துக்களுடைய கன்சாலிடேட் ஆனா மட்டும் இது நடக்காது. மற்ற மதத்தை சார்ந்தவங்களும் வந்து பிஜேபி பக்கம் போனா மட்டும்தான் இது வெற்றி சாத்தியப்படும். ஏன்னா வந்து 80-90% ஹிந்துஸ் பாப்புலேஷன் அங்கே கிடையாது. இப்போ மற்ற மதத்தினரும் பிஜேபி ஓட்டு போட்டா மட்டும்தான் இந்த வெற்றியான சாத்தியப்படாது. அப்போ கிறிஸ்டியன்ஸுக்கு பிஜேபி ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறாங்களா? எப்படி பாக்குறீங்க? என்னோட புரியுது என்னன்னா, ஒரு சின்ன கிறிஸ்டியன் பெர்சன்டேஜ் பார்த்தோம்னா, கிறிஸ்டியன் பேஸ் பார்த்தோம்னா பிஜேபி நோக்கி போயிருக்காங்க. அது 24ல அவங்க போயிருக்காங்க. கிறிஸ்டியன்ஸ் யூஸ்வலா பிஜேபியை நோக்கி போகும்போது அதுல ஒரு பிளக்சுவேஷன் இருக்கிறத பார்க்க முடியும். 24ல பார்த்தோம்னா கிறிஸ்டியன் ஓட்ஸ் நல்லாவே டிரான்ஸ்பர் ஆகுது. ஆனா அதுக்கப்புறம் இந்த லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ் பார்க்கும்போது அந்த அளவுக்கு டிரான்ஸ்பர் ஆகல. பட் இருந்தாலும் கொஞ்சம் கிறிஸ்டியன் ஓட்ஸ் வந்து அங்க போயிருக்கு. ஸோ இந்த பிளக்சுவேஷனை பார்க்க முடியும். கிறிஸ்டியன்ஸுக்கு அங்க என்ன சிக்கல்னா, கிறிஸ்டியன்ஸோட பாப்புலேஷன் அங்க கம்மியாயிட்டு இருக்கு. 1961ல கிறிஸ்டியன்ஸோட பாப்புலேஷன் அங்க 21% இருக்கு. முஸ்லிம்ஸோட பாப்புலேஷன் அங்க 17% இருக்கு. ஹிந்துஸோட பாப்புலேஷன் 60.9% இருக்கு. 2011ல எடுத்துக்கிட்டோம்னா கிறிஸ்டியன்ஸோட பாப்புலேஷன் கம்மியாகி 18% ஆயிருக்கு. முஸ்லிம்ஸோடது 26.6 ஆயிருக்கு. ஹிந்துஸோடது 54 ஆயிருக்கு. ஸோ இந்த 50 இயர்ஸ்ல பார்த்தோம்னா ஹிந்து பாப்புலேஷன் ஏறக்குறைய ஒரு 6% கம்மியாயிருக்கு. முஸ்லிம்ஸ் ஒரு 8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கிறிஸ்டியன் பாப்புலேஷன் ஒரு 3.5% பார்த்தோம்னா அரௌண்ட் ஒரு 3% பார்த்தோம்னா கம்மியாயிருக்கு. ஸோ இப்போ என்ன ஆயிருக்கு, டெமோகிராஃபிக்கலா அங்கே பெரிய ஒரு ஷிஃப்ட் ஏற்பட்டிருக்கு. இப்போ கிறிஸ்டியன்ஸுக்கு என்ன சிக்கல்னா, ஒன்று பாப்புலேஷன் கம்மியாகுது. பாப்புலேஷன் கம்மியாச்சுன்னா என்ன ஆகும்னா, உங்களுக்கு பழைய அத்தாரிட்டி இருக்காது. அத்தாரிட்டி ஒன்று இருக்காது. ரெண்டாவது, நிறைய பேர் ஃபாரின் கண்ட்ரிஸ்க்கு போயிடுறாங்க. ஸோ அங்கே இருக்கக்கூடியவங்க எல்லாம் பார்த்தோம்னா மோஸ்ட்லி வயசானவங்களா இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அங்க ஒரு பெரிய பொலிட்டிக்கல் சே இல்லை அப்படின்ற ஒரு சூழல் ஏற்படுது. அது போக இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னு பார்த்தோம்னா, வக்ஃப் போர்டு கூட ஒரு பிரச்சனை வருது. எஸ்பெஷலி எந்த டிஸ்ட்ரிக்ட், அது எர்ணாகுளம்னு நினைக்கிறேன். எர்ணாகுளம் டிஸ்ட்ரிக்ட்ல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏதோ 600 கிறிஸ்டியன் ஃபேமிலிஸ்க்கு சொந்தமான அந்த லேண்டை வந்து வக்ஃப் போர்டு வந்து கிளைம் பண்றாங்க. அது எங்களுக்கு சொந்தமான ப்ராப்பர்ட்டி, ஹிஸ்டாரிக் லேண்ட் கிளைம் பண்றாங்க. ஸோ அதுவும் பார்த்தோம்னா அந்த கம்யூனிட்டி அந்த பகுதிகள் எல்லாம் போலரைஸ் பண்றாங்க. இந்த மாதிரியான இஷ்யூஸ் நடக்கும்போது போலரைசேஷன் ரொம்ப ஹெவியா இருக்கும். அவங்களுக்கு அப்ப என்ன கோவம்னா, கம்யூனிஸ்டுகள் ஸ்டாண்ட் எடுக்கல, அவங்களுக்கு சப்போர்ட்டா கம்யூனிஸ்டுகள் ஸ்டாண்ட் எடுக்கல அப்படின்ற ஒரு பார்வையும் அப்ப இருந்தது. ஸோ இதெல்லாம் நடக்கும்போது கன்சாலிடேஷன் அங்க நடக்குது. பிஜேபி நோக்கி ஒரு குரூப் அங்க போறாங்க. அப்புறம் அங்க ரப்பர் எஸ்டேட் ஓனர்ஸுக்கும் சிக்கல் இருக்கு. அந்த தொழில ஈடுபடுறவங்களுக்கும் சிக்கல் இருக்கு. ஸோ அவங்களுக்கும் இப்ப சென்ட்ரல் கவர்மெண்டோட சப்போர்ட்லாம் இருந்தா பெட்டரா இருக்கும் அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு. ஸோ பிஜேபி அவங்களெல்லாம் ரீச் பண்றாங்க. ஸோ இப்ப சொன்ன மாதிரி வக்ஃப் போர்டு பிரச்சனைலாம் வரும்போது பிஜேபி கம்ஃபர்டபுளா உள்ள இறங்கி அந்த இஷ்யூவை கையில் எடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் நடக்கும்போது ஒரு செக்ஷன் பார்த்தோம்னா, ஓட்ஸ் பார்த்தோம்னா அங்க ஷிஃப்ட் ஆகுது. ஸோ ரெண்டு விஷயம், ஒன்னு கரண்டா இந்த மாதிரியான சில டெவலப்மெண்ட்ஸ் நடக்குது. ரெண்டாவது பார்த்தோம்னா டெமோகிராபிக்கலா சில சேஞ்சஸ் நடக்குது. பாப்புலேஷன் 1961ல கிறிஸ்டியன் பாப்புலேஷன் அதிகமா இருக்கு, முஸ்லீம் பாப்புலேஷன் கம்மியா இருக்கு. பட் அதே இது 2011ல பார்த்தோம்னா இது அப்படியே மாறிடுது. ஸோ அது மாறும்போது டெமோகிராபிக் சேஞ்ச் நடக்கும்போது டெஃபினட்டா அது அரசியல்லையும் நிறைய மாற்றங்களை அது ஏற்படுத்தும். ஸோ அந்த விஷயங்கள்லாம் சேரும்போது இது நடக்குது. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன, நான் சொன்ன மாதிரி ஒரு டிரான்சிஷன் பீரியட். இப்ப பிஜேபி வந்து ஹிந்து கன்சாலிடேஷனை ட்ரை பண்றாங்க, ஓரளவுக்கு அதை சாதிக்கிறாங்க.
அப்ப மைனாரிட்டி கன்சாலிடேஷன் நடக்கணும், ஆனா இன்னும் ஃபுல்லா நடக்கல. சோ இன்னும் ஃபுல்லா நடக்கலன்னா ரெண்டா உடையுது. அப்ப ரெண்டா உடையும் போது பிஜேபிக்கு கம்ஃபர்டபுளான ஒரு பொசிஷன் ஏற்படுது. இப்ப இவங்களும் உடைக்கிறாங்க, எல்டிஎஃப்பும் உடைக்கிறாங்க, யூடிஎஃப்பும் உடைக்கிறாங்க. ஸோ அப்போ கம்ஃபர்டபுளா பிஜேபியால அங்க பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ அந்த மைனாரிட்டி கன்சாலிடேஷன் ஃபுல்லா நடந்துச்சுன்னா மேபி டஃபா அவங்க ஃபைட் பண்ணலாம். டஃபா ஃபைட் பண்ணுவாங்கன்றதை விட கம்ஃபர்டபுளா ஜெயிக்க கூட செய்யலாம். பட் அந்த டிரான்சிஷன் இன்னும் ஃபுல்லா நடக்கல. இன்னும் இந்த ரெண்டு ஃபோர்ஸஸும் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அதுவும் பார்த்தோம்னா பிஜேபிக்கு பெரிய ஒரு அட்வான்டேஜ். மற்றபடி நம்ம நியூஸ்ல நிறைய ஆர்டிகல்ஸ்லாம் வருது இல்லை, கிறிஸ்டியன் நோட்ஸ் வந்து ஏதோ நிறைய டிரான்ஸ்ஃபர் ஆகிற மாதிரி. நிறைய டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்கும்னு நான் பார்க்கல. எனக்கு தெரிஞ்சு ஒரு சில ஆர்டிகல்ஸ் நான் படிக்கும் போது டீடைல்டா பார்த்தோம்னா அரௌண்ட் 5% போட்டிருக்காங்க. கிறிஸ்டியன் ஓட்ஸ்ல அரௌண்ட் 5%. மேபி அது ஒரு 5-7% ஓட்ஸா மேபி இருக்கலாம். அதுவும் ஃபிளக்சுவேட்டிங்கா தான் இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியுது. 24ஓட கம்பேர் பண்ணும்போது இந்த லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ்ல அந்த டிரான்ஸ்ஃபர்ன்றது கம்மியாயிருக்கு. ஏன்னா பிஜேபியால கம்ப்ளீட்டா அகாமடேட் பண்ண முடியாது கிறிஸ்டியன்ஸை. ஏன்னா பிஜேபி வந்து ஹிந்துத்துவ பாலிடிக்ஸை வைக்கிறனால டெம்பரரியா இந்த மாதிரியான இஷ்யூஸை பேஸ் பண்ணி உள்ள கொண்டு வந்தாலும் சில நேஷனல் பாலிடிக்ஸ்லாம் இருக்கு பாருங்க, அதை அஃபெக்ட் பண்ணும். உதாரணத்துக்கு சத்தீஸ்கர்ல அந்த நன்ஸ் வந்து அட்டாக் பண்ணப்பட்டாங்கன்ற செய்தியில வந்தது இல்ல, ஆமா அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்களோ இல்ல அட்டாக் தாக்குதலுக்குள்ளானாங்க, அந்த மாதிரி நியூஸ் வருது. அப்புறம் மணிப்பூர் இஷ்யூவா இருக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன் கம்யூனிட்டி அங்க போலரைஸ் பண்ணும். ஸோ பிஜேபி வந்து வெறும் கேரளாவில் இருக்கக்கூடிய இஷ்யூஸை மட்டுமே பேஸ் பண்ணி மைனாரிட்டிஸை உள்ள கொண்டு வர முடியாது. அது கிறிஸ்டியன்ஸாகவும் இருக்கலாம், முஸ்லிம்ஸாகவும் இருக்கலாம். நேஷனல் லெவல் இஷ்யூஸும் அதை இம்பாக்ட் பண்ணும். ஸோ அதனால ட்ரெடிஷ்னலாகவே பிஜேபி நிறைய முயற்சி பண்ணியிருக்காங்க. ஈவன் காஷ்மீர்ல கூட பிஜேபி பவருக்கு வந்தப்ப மோடி அவர்கள் தலைமையில காஷ்மீர்ல நிறைய எஃபோர்ட் எடுத்தாங்க. ஸோ அந்த வகையில் நிறைய எஃபோர்ட் போடுறாங்க. ஆனா மைனாரிட்டிஸை பிஜேபி உள்ள கொண்டு வரது கஷ்டம் தான். கோவாலையும் அதே தான். கோவாலையும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு எக்ஸாம்பிள். கோவாலையும் அந்த முயற்சிகள் நிறைய எடுத்தாங்க. 22 அசம்பிளி எலெக்ஷன்ல ஓரளவுக்கு நல்லாவே வந்தது, மைனாரிட்டி ஓட்ஸ் உள்ள வந்தது. அதிகப்படியான ரெப்ரஸன்டேஷனும் கொடுத்தாங்க. ஓவரால் கேண்டிடேட்ஸ்ல 30% பார்த்தோம்னா கிறிஸ்டியன் கேண்டிடேட்ஸ். ஒட்டுமொத்தமா கிறிஸ்டியன் பாப்புலேஷன் 25 தான் இருக்கும். பட் இவங்க வந்து 30% சீட்ஸை வந்து கிறிஸ்டியன் கேண்டிடேட்ஸ் கொடுத்தாங்க. அதுல கிறிஸ்டியன் ஓட்ஸ் எவ்வளவு டிரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு பார்த்தோம்னா 20% தான். ஓவரால கிறிஸ்டியன் பாப்புலேஷன் 25 தான், அதுலயும் 20% தான் டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அதுக்கு 30% சீட்ஸை ஒதுக்குறாங்க பிஜேபி. ஸோ நிறைய முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஆனா அங்கேயுமே பார்த்தோம்னா அப்புறம் 22வையும் 24வையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 22ல ஷிஃப்ட் ஆன அளவுக்கு 24ல இல்லை. அந்த ஷிஃப்ட் வந்து இல்லை. ஏன்னா நான் சொன்ன மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ பாஜகவை பொறுத்தவரை அவங்களுக்கு ஒரு கோர் பொலிட்டிக்ஸ் இருக்கு. அந்த கோர் பொலிட்டிக்ஸை வச்சுக்கிட்டு மைனாரிட்டிஸை உள்ள கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். முஸ்லிம்ஸ் கூட பார்த்தீங்கன்னா ஷியா முஸ்லிம்ஸ் பேர் ஓட் போடுவாங்க அவங்களுக்கு பாஜகவுக்கு. பட் அந்த மாதிரி சின்ன பாக்கெட்ஸை ஃபோக்கஸ் பண்ணலாம். சிரியன் கிறிஸ்டியன்ஸ் பார்த்தோம்னா கேரளால கொஞ்சம் ஓட் போட்டிருக்காங்க. அதை தாண்டி ஜென்ரலா மைனாரிட்டி கம்யூனிட்டிஸை உள்ள கொண்டு வரது ரொம்ப கஷ்டம் பாஜகவுக்கு. பட் ஜென்ரலா தேவையும் இல்லை. ஜென்ரலா இந்தியாவில தேவையில்லை. கேரளா மாதிரியான சில பகுதிகளில், கோவா மாதிரியான சில யூனிக்கான பகுதிகளில் அதை முயற்சி பண்ணி பாக்குறாங்க. அது பெருசாக சில நேரங்களில் கை கொடுக்குது. எனக்கு ரொம்ப லாங் ரன்ல பெருசா கை கொடுக்காதுன்னு தான் தோணுது. ஓகே, கேரளா பார்த்தோன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஸ்டேட் தான். என்னன்னா இந்தியா முழுக்க வந்து பிஜேபி ஸ்ட்ராங்கா இருக்காங்க, கேரளால அவங்க ஒண்ணுமே இல்லை, வீக்கா இருக்காங்க. கம்யூனிஸ்ட் இந்தியா முழுக்க ஒண்ணுமே இல்லை, கேரளா முழுக்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அப்படியே தலைகீழ ஒரு மாற்றமாக இருக்கு. ஸோ மக்கள் கேரளாலையும் கம்யூனிஸ்ட கை கழுவ ஆரம்பிச்சுட்டாங்களா? அப்படிதான் பாக்கணுமா? இது எனக்கு அப்படிதான் இல்லை அப்படின்னு பார்க்கலாமா? எனக்கு அப்படிதான் தோணுது. ஆனா அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா நம்ம எதையுமே ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, ஒரு 2009-10 இந்த காலகட்டத்திலாம் நான் கம்யூனிஸ்ட் கிளப் ஏத்துக்க மாட்டேன். சிபிஐஎம் எஸ்பெஷலி நான் ஏத்துக்கிற ஆள் கிடையாது அப்ப. ஆனா என்னோட பார்வை என்னவா இருந்ததுன்னா, கம்யூனிஸ்டுகளை நீங்க வெஸ்ட் பெங்கால்ல எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா கம்யூனிஸ்டுகளுக்கு பயங்கரமான கேடர் பேஸ் இருக்கு, தொண்டர் படை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, ஐடியாலஜி ட்ரிவனா இருக்காங்க. நீங்க என்ன பண்ணாலும் கம்யூனிஸ்டுகளை நீங்க வீழ்த்தவே முடியாது. இன்னொரு ஸ்டேட் நண்பரோட நான் உட்காந்து பேசிட்டு இருந்தேன். அவர்கிட்ட உட்காந்து நைட்டு ஃபுல்லா நான் பஞ்சாயத்து பண்ணிட்டு இருந்தேன், கம்யூனிஸ்டுகளை ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க அப்படின்னு. அந்த டைம்ல புத்ததேவ் பட்டாச்சாரி வந்து சிஎம்மா இருந்தாருன்னு நினைக்கிறேன். அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பட்டுன்னு காணாம போனாங்க. ஃபர்ஸ்ட் டைம் தோக்கும் போது இல்ல செகண்ட் டைம் மீண்டு வந்துருவாங்கன்னாங்க. செகண்ட் டைம் அதை விட மோசமான தோல்வி. அதுக்கப்புறம் இன்னைக்கு ஒண்ணுமே இல்லை, கம்யூனிஸ்டுகள் முடிஞ்சது, அவ்வளவுதான். கம்யூனிஸ்டுகளை கம்ப்ளீட்டா வைப் பண்ணி தூக்கி போட்டாங்க. அதுக்கான காரணம் என்னன்னா, பொலிட்டிக்ஸோட கேரக்டரே இப்ப மாறிட்டு இருக்கு, களமே மாறிட்டு இருக்கு. டிஎம்சி வர்சஸ் சிபிஐஎம்ன்றத களம் பார்த்தோம்னா இன்னைக்கு பாஜக வர்சஸ்
டிஎம்சின்னு மாறுது. ஸோ அங்க நேஷனல் பார்ட்டிஸ் மாறிக்கிட்டே இருக்காங்க. காங்கிரஸ், சிபிஐஎம், அப்புறம் இப்ப பாஜக அந்த இடத்த பிடிச்சிருக்காங்க. இங்கேயும் எனக்கு என்னமோ அந்த மாதிரியான ஒரு சூழல் ஏற்படுதுன்னு தான் தோணுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி அங்க வேற ஒரு பேலன்ஸ் இருந்தது. ஈக்குவலா ஒரு மாதிரி ஒரு இவங்க 3 பேரும் ஓட்ஸை வந்து ஓரளவுக்கு ஈக்குவலா ஷேர் பண்ணி வச்சிருந்தாங்க. பட் இப்ப 2 பேரும் ஓட்ஸை ஷேர் பண்ணி வச்சிருந்தாங்க, காங்கிரஸும் கம்யூனிஸ்டுகளும். இப்ப இவங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம் ஹிந்து கன்சாலிடேஷன் நடக்குது. ஹிந்து கன்சாலிடேஷன் நடக்கும்போது நேச்சுரலா மைனாரிட்டி கன்சாலிடேஷனை நோக்கி அது புஷ் பண்ணும். அப்படி புஷ் பண்ணும்போது இங்க யாரோ ஒருத்தருக்கு இடம் இல்லை, ஸ்பேஸ் இல்லை. அந்த ஒரு யாரோ லெஃப்டா இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். ஏன்னா நான் சொன்ன மாதிரி முஸ்லிம்ஸும் சரி, கிறிஸ்டியன்ஸும் சரி காங்கிரஸ் இன்னும் பெட்டரா ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு நேஷனல் லெவல்ல பிஜேபி கவுண்டர் பண்றது காங்கிரஸ் தான் பார்ப்பாங்க. ஸோ அப்ப கம்யூனிஸ்டுகள் வீக் ஆகிறாங்க. பிளஸ் கம்யூனிஸ்டுகளுக்கு இந்தியா ஃபுல்லா பிரசன்ஸ் இல்லை. இன்னைக்கு ஒரிஜினல் பார்ட்டியா தான் அவங்க இருக்காங்க. இந்தியாவில் வேற எங்க அவங்களுக்கு பிரசன்ஸ் இருக்கு? ஸோ அதனால இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு என்னமோ கேரளால மாற்றம் வருவதுக்கு ரெடியா இருக்கும்னு தோணுது. ஓகே, இன்னொன்று என்னன்னா, இந்தியா கூட்டணியை வச்சு பிஜேபி வீழ்த்த போறோம் அப்படின்றது காங்கிரஸினுடைய ஒரு ஒரு முழக்கமாக இருக்கு. ஆனா கேரளால அது அப்படி தலைகீழ இருக்கு. கேரளா, வெஸ்ட் பெங்கால் போன்ற இடங்கள்லாம் அது வந்து ஒர்க் ஆகல. இந்திய கூட்டணி அப்படின்ற ஒரு செட்டப் வந்து ஒர்க் ஆகாம தான் இருக்கு. அது இந்த உள்ளாட்சி தேர்தலை நம்ம பாக்குறோம், ஓப்பனா தெரியுது. ஒருவேளை யூடிஎஃப்பும் எல்டிஎஃப்பும் சேர்ந்து நின்றுந்தாங்க அப்படின்னா இந்த திருவனந்தபுரம் மாநகராட்சியை வந்து பிஜேபி கைப்பற்றி இருக்கவே முடியாது. அவங்க 2 பேர் சேர்ந்து இருந்தாங்கன்னா வெற்றி பெற்றிருக்க முடியும். ஸோ இந்த இந்திய கூட்டணி அப்படின்றது இந்தியா முழுக்க ப்ராப்பரா ஒர்க் ஆகலையா, ஜெல் ஆகலையா? சில மாநிலங்கள்ல ஒர்க் ஆகுது, சில மாநிலங்கள்ல சுத்தமா ஒர்க் ஆகலையா? ஒர்க்கே ஆகாது, அது ஒர்க் பண்ண முடியாது. ஒன்னுலோ காங்கிரஸ் வர்சஸ் பிஜேபின்னு இருக்கணும், இல்லைன்னா ரீஜனல் பார்ட்டிஸ் வர்சஸ் பிஜேபின்னு இருக்கணும். இங்க என்ன சிக்கல்னா பிஜேபி வர்சஸ் காங்கிரஸ் பிளஸ் ரீஜனல் பார்ட்டிஸ் இருக்கு. ரீஜனல் பார்ட்டிஸோட நலன்களும் காங்கிரஸோட நலன்களும் ஒண்ணுக்கு ஒன்று முரணா இருக்கும். இப்ப தமிழ்நாட்டிலே காங்கிரஸ் பார்ட்டி அக்ரெசிவா பார்ட்டியை பில்ட் பண்ண நினைக்கிறான்னு வச்சுப்போம், திமுக ஏத்துக்க மாட்டாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் காங்கிரஸ் பார்ட்டி சரண்டர் ஆயிட்டாங்க. எங்களுக்கு இவ்வளவுதாங்க டெரிட்டரி, நேத்தை விட நாங்க இன்னைக்கு உங்ககிட்ட நிறைய கொடுத்துட்றோம், நாங்க சுருங்கிக்கிட்டு தான் இருக்கோம். அது டிஎம்கேவுக்கு அக்செப்டபிள். ஆனா கேரளா அப்படி இல்லை. கேரளால லெப்டும் ஸ்ட்ராங்கா இருக்காங்க, காங்கிரஸும் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஸோ அப்ப என் இடத்த நானும் விட்டு கொடுக்க மாட்டேன், உன் இடத்த நீயும் விட்டு கொடுக்க மாட்டேன். அப்ப என்னதான் பண்றது? மோதி தான் பார்க்கணும். இப்ப ரைட், நம்ம மோதல 2 பேருமே சேர்ந்து ஒரு கூட்டணி ஃபார்ம் பண்றோம். இவ்வளவு நாள கீரியும் பாம்பா நம்ம சண்டை போட்டாச்சு. இப்ப 2 பேரும் ஒரு கூட்டணி ஃபார்ம் பண்றோம். அப்ப அந்த அலைன்ஸே ஜெல் ஆகாது இல்ல, அந்த அலைன்ஸே ஜெல் ஆகாது. நீங்க சீட் ஷேரிங் பண்றது ரொம்ப கஷ்டம். சோ உங்க ஓட்ஸே அந்த பக்கம் ஷிஃப்ட் ஆகி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் அலைன்ஸ் வச்சா எப்படி இருக்கும்? அந்த மாதிரிதான் கேரளால இருக்கும். சோ அதனால அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இதுதான் சிக்கல். ஒன்லோ காங்கிரஸ் பார்ட்டி கம்ப்ளீட்டா இல்லாம ஆகணும், இல்லைன்னா காங்கிரஸ் பார்ட்டி ஸ்ட்ராங் ஆகணும், பழையபடி ரிவைவ் ஆகி வரணும். 2க்கும் நடுவுல காங்கிரஸ் பார்ட்டி இருக்கு. சோ இப்ப ரீஜனல் பார்ட்டிஸ்க்கு என்ன சிக்கல்னா, காங்கிரஸை தூக்கி வெளியவும் போட முடியல, காங்கிரஸை உள்ள தூக்கியும் போட முடியல. காங்கிரஸை உள்ள தூக்கி போட்டா பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க எல்லா இடத்துலயும், காங்கிரஸை வெளியே தூக்கி போட்டா ஓட்ட உடைச்சிடுறாங்க. சோ இது ஒரு ப்ராப்பரான அலைன்ஸ் கிடையாது. அப்கோர்ஸ் அவங்களால அலைன்ஸ் ஃபார்ம் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களோட நலன்களே பார்த்தோம்னா கான்ட்ராடிக்ட் ஆகுது. நிறைய இடத்துல அவங்களோட இன்ட்ரெஸ்டுக்கு எதிராக இருக்காது. கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்டும் அது அங்க இருக்கு சீரியஸா. சோ அதனால இது ஒரு ஆர்கானிக்கான அலைன்ஸ் கிடையாது. இவங்களால சேர்ந்து கண்டெஸ்ட் பண்றது கஷ்டம் தான். ஒருவேளை காங்கிரஸ் இந்தியா முழுக்க ஸ்ட்ராங்கான ஒரு பார்ட்டியா இருந்தா இது ஒர்க் ஆகும்ல ஓரளவுக்கு. இந்தியா முழுக்க காங்கிரஸ் ஒரு ஸ்ட்ராங்கான பார்ட்டியா இருக்கு. இந்தியா அலைன்ஸ்ல 80-90% ஸ்ட்ரென்த் காங்கிரஸ் வச்சுப்போம். அப்ப மீதி இருக்கக்கூடிய சின்ன பார்ட்டிகளை ஈஸியாக தரலாம். இப்ப பாஜக தானே பண்றாங்க. பாஜக கிட்ட ஒரு 80-90% ஸ்ட்ரென்த் பாஜக கிட்ட இருக்கு. மற்ற கட்சிகளை அவங்க ஈஸியா உள்ள கொண்டு வந்துடுறாங்க. வந்தாவா வராட்டி போ. என்ன சுத்தி நீ ரேலி ஆகணும். காங்கிரஸுக்கு அப்படி கிடையாது. காங்கிரஸ் பார்ட்டி 50% ஸ்ட்ரென்த் தான், 50 கூட கிடையாது. 2024 அவங்க எலெக்ஷன் கண்டெஸ்ட் பண்ணும்போது அவங்க அந்த ஸ்ட்ரென்த் கூட இல்லை. எனக்கு தெரிஞ்ச அரௌண்ட் எவ்வளவு சீட்ஸ், 49 100 சீட்டு வின் பண்ணாங்க காங்கிரஸ். இல்ல நான் சொல்ல 2024 முன்னாடி 19 கேக்குறேன். 19ல கம்மி தான், 40 சம்திங் தான் அவங்களுக்கு. சோ அந்த நம்பரை வச்சுக்கிட்டு அப்ப மம்தா அவங்களை சேலஞ்ச் பண்ணுவாங்க, கூட்டணி தலைவரா நான் தான் இருக்கணும்பாங்க. அதை காங்கிரஸ் ஏத்துக்கவும் முடியாது. ஆனா மம்தாவை லெஃப்ட் ஹேண்ட்லயும் டீல் பண்ண முடியாது. பாஜகவுக்கு இந்த சிக்கல்லாம் இல்லை. சோ இங்கதான் சிக்கல் இருக்கு. இப்ப காங்கிரஸ் பார்ட்டி ஓரளவுக்கு ஸ்ட்ராங் ஆயிருக்காங்க. ஆனா ரீஜனல் பார்ட்டிஸ் எல்லாம் வெளிக்கொண்ட அளவுக்கு ஸ்ட்ராங் ஆகல. 2024 100 சீட் வச்சிருக்காங்க. பட் இதனால ரீஜனல் பார்ட்டிஸ் எல்லாம் வெளிக்கொண்டு முடியாது. அவங்களோட சப்போர்ட் கண்டிப்பா தேவை காங்கிரஸுக்கு.
இந்த சிக்கல்லாம் நம்ம காங்கிரஸுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு. ஓகே, இந்த வெற்றி கேரளாவுடைய மாநகராட்சியில திருவனந்தபுரத்துல வெற்றி பெற்றிருக்காங்க பிஜேபி. அந்த வெற்றி ஒரு பூஸ்ட் தருமா? தமிழ்நாட்டுல அதை பாஜக வளர்க்க ஏதாவது வழிவகை செய்யுமா? எப்படி பாக்குறீங்க? இது ரெண்டையும் நம்ம கம்பேரே பண்ண முடியாது. ஜஸ்ட் கேரளால நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க, அப்ப தமிழ்நாட்டுல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்களா? அதுவும் வெற்றி, அப்ப இங்கேயும் வெற்றியா மாறுமா? நம்ம பார்க்க முடியாது. கேரளாவோட கேரக்டரே வேற, கேரளாவோட சூழலே வேற. இப்ப கேரளா எந்த இடத்துல இருக்குன்னா, கேரளால இங்க சண்டை போடுற 3 கட்சியுமே நேஷனல் பார்ட்டிஸ், நேஷனல் போர்சஸ், எல்லாமே. ரீஜனல் போர்சஸ் யாருமே கிடையாது. காங்கிரஸ், லெப்ட், பிஜேபி எல்லாருமே நேஷனல் பொலிட்டிக்ஸ் பேசக்கூடிய பார்ட்டிஸ் தான். ரீஜனல் பொலிட்டிக்ஸ் பேசக்கூடிய ஆட்கள் யாருமே கிடையாது. ஆனா தமிழ்நாட்டுல நேஷனல் பொலிட்டிக்ஸை தூக்கி வெளியே வீசிட்டு ரீஜனல் பார்ட்டிஸ் கைப்பற்றிட்டாங்க. சோ தமிழ்நாட்டுல ஒரு பொலிட்டிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துருச்சு. திரும்பவும் நேஷனல் பார்ட்டிஸ் இங்க பவருக்கு வரணும்னா நம்ம பின்னுக்கு போகணும். 60 வருஷம் பின்னுக்கு போய் காங்கிரஸ் இருந்தப்ப இருந்த சூழல் இருந்தது பாருங்க, அந்த சூழலை கிரியேட் பண்ணும். அந்த சூழலை கிரியேட் பண்ணாதான் பிஜேபி உள்ள வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ அந்த சூழல் நீங்க கிரியேட் பண்ணணும்னா, நான் சொன்ன ஏற்கனவே பேசணும்ல, டெமோகிராபிக் சேஞ்ச் எல்லாம் நடந்திருக்கீங்க, அதை எல்லாத்தையும் ரிவர்ஸ் பண்ணணும். நீங்க இங்க பேக்கிங் கம்யூனிட்டிஸ் எல்லாம் மாறி இருக்காங்க, சில கம்யூனிட்டிஸ் பவர்ஃபுல்லா இருக்காங்க, இங்க இருக்க லோக்கல் பிசிஸ் எல்லாம் பவர்ஃபுல்லா இருக்கு, அது எல்லாத்தையும் ரிவர்ஸ் பண்ணி நீங்க பழைய இடத்துக்கு கொண்டு போகணும். அந்த இடத்துக்கு நீங்க கொண்டு போயிட்டீங்கன்னா அப்ப கேரளாவில் நடந்த விஷயம் இங்கேயும் நடக்கும். அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அது நடக்கணும்னா டைம் மிஷின் கண்டுபிடிக்கணும் நம்ம. ஸோ அதனால இங்க அதுக்கான சாத்தியம் இல்லை. பிஜேபி வளராதுன்றீங்க? இங்க பிஜேபிக்கான சாத்தியம் இல்லை. ஒரு நேஷனல் பார்ட்டிக்கு கீழே திரும்பவும் இந்த ஸ்டேட்டை கொண்டு வர முடியாது. டெம்பரரியா மேபி நீங்க சில விஷயங்கள்லாம் பண்ணி உங்க அதிகாரத்தெல்லாம் யூஸ் பண்ணி டெம்பரரியா உங்களோட அதிகாரத்தை யூஸ் பண்ணி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம். இங்க மேபி டெம்பரரியா சில விஷயங்கள் நீங்க பண்ணலாம். ஆனா லாங் ரன்ல ஸ்டேபிளா நீங்க அதிகாரத்தை கைப்பற்ற முடியாது. ஏன்னா எப்பவுமே எப்படி இருக்கும்னா, ஃபர்ஸ்ட் நேஷனல் பார்ட்டி ஆட்சி பண்றாங்க, அதுக்கப்புறம் ஃபோக்கஸ் ஆகுது. நேஷனல் பார்ட்டி கையில இருக்கும்போது எங்களுக்கு பெரிய ஒரு ஃபோக்கஸ் கிடைக்கல. ஸோ அப்போ எங்களுக்கு ஃபோக்கஸ் வேணும்னா ரீஜனலா வர வேண்டியது இருக்கு. ஸோ திராவிடம்ன்றதை கொண்டு வரும். இனி ஃபியூச்சர்ல அல்ட்ரா ஃபோக்கஸ்டா தமிழ்நாட்டில் மாறும், தமிழ்னு மாறணும் எடுத்து. அதுதான் ஃபோக்கஸ் இல்லையா? இங்க இருந்தது அப்படி இன்னும் ஃபோக்கஸா மாறணும். இதுதான் டெவலப்மெண்டா இருக்கும். அதை நோக்கி தான் நம்ம போக முடியும். ரிவர்ஸ் போகாது. சொசைட்டியில் அதுக்கான சாத்தியமே கிடையாது. அதனால தமிழ்நாட்டில் அது செல்லுபடி ஆகாது. கேரளா வேற, தமிழ்நாடு வேற. நிறைய விஷயங்கள் நம்மோடு பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி. நன்றி.